இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். இப்போ என்னென்னா, நம்ம மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் ஏற்கனவே கிரானைட் உடகல் குவாரிங்கிற பெயரில் கனிம வளங்கள் அதிகமாக சுரண்டப்பட்டக்கூடிய பகுதியாக இருக்குது. அந்த பகுதியில் தற்சமயம் வேதாந்தாங்கிற நிறுவனம் டங்ஸ்டன் அப்படிங்கிற கனிமத்தை எடுக்கிறதுக்கு வர்றதாக ஒரு 5000 ஏக்கரில் ஏலம் விட்டுருக்காங்க. ஒன்றிய அரசிட்ட ஏலம் எடுத்திருக்கிறதாக ஒரு செய்தி இந்த மக்களிடம் அந்த மக்களிடையே இப்போ மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே கலந்துரையாட வந்திருக்கிறார் கனிம வள கொள்ளைகளுக்கு எதிரான கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் கம்பூர் செல்வராஜ் அவர்கள். தோழர் வாங்க, இது சம்பந்தமாக பேசுவோம். வணக்கம் தோழர். வாழ்க. வணக்கம் தோழர். இப்போ இந்த மேலூர் பகுதியில் இப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயம் எடுக்கிறதாக, எந்த கனிமத்தை எடுக்கிறதாக இப்போ சொல்லியிருக்கிறாங்க, அது எப்படி மக்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ சொல்லுங்கள். இப்போ மத்திய அரசு கடந்த 7ஆம் தேதி ஒரு ஏலம் விட்டுருக்கு. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 8 இடங்களில் பல்வேறு வகையான கனிமங்களுக்கு ஏலம் விட்டுருக்கு. 8 இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமா இல்லை இந்திய ஒன்றியம் முழுமைக்குமா? இந்தியா ஒன்றியம் முழுமைக்கும். அதில் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் இந்த அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டி உள்பட்ட அந்த புல்லடக்கிய பகுதியில் அந்த நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் அப்படின்ட்டு தமிழில் சொல்லணும்னா நாயக்கர்பட்டு கனிம சுரங்கம் அப்படின்ட்டு ஒரு இதை அறிவிச்சிருக்காங்க. இதை யார் ஏலம் எடுத்திருக்காங்கன்னா, மிகவும் பெரிய ஒரு குற்ற பின்னணியுடைய ஸ்டெர்லைட்டில் எப்படி ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திய அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு இந்த இதை ஒதுக்கியிருக்காங்க. அதோடைய துணை நிறுவனம் என்றால் துணை நிறுவனமாக அழைக்கப்படுற இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு இந்த ஏலத்தை விட்டுருக்காங்க. இது எப்படி அறிய வந்துச்சுன்னா, எங்களுக்கு ஒரு சில சூழலியல் செயல்பாட்டாளர்கள் மூலம் தெரிஞ்ச சமூக ஆர்வலர்கள்லாம் அந்த தகவலை அனுப்புகிறாங்க. ஒரு பத்திரிகை செய்தியை அனுப்பினோன்னா வெறுமனே இந்த மாதிரி மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி 5000 ஏக்கரில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் அப்படின்ட்டு பெயரிடப்பட்ட ஒரு டங்ஸ்டன் சம்மந்தப்பட்ட கனிமத்தை வெட்டி எடுப்பதற்காக ஏலம் விட்டுருக்கிறதாக சொல்கிறாங்க. இது நாங்கள் நாயக்கர்பட்டிங்கன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும். மேலூர் தொகுதியில் நாயக்கர்பட்டினா மதுரைக்கும் அழகர் கோவிலுக்கும் இடையில ஒரு நாயக்கன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. நாங்கள் அதுதான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அது மதுரை கிழக்கு ஒன்றியத்தில் வரும். கிழக்கு ஒன்றியத்தில் வருது. அப்போ எங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்துச்சு. இது கிழக்கு ஒன்றியத்தில் இருக்குது, இது மேலூர் தொகுதின்னு போட்டிருக்காங்களே, சும்மா அப்படியெல்லாம் போட மாட்டாங்களே அப்படின்ட்டு தேட ஆரம்பித்து இது சம்மந்தமாக ஒரு பதிவுகளை ஃபேஸ்புக்கில் போட்டோம். இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியை மேற்கோள் காட்டி, இது மதுரையில் இந்த மாதிரிலாம் பண்ணால் மதுரை மக்கள் பொங்கி எழுவாங்க, மதுரை மக்களை பற்றி தெரியாமல் தேவையில்லாமல் இந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தோடு விளையாடாதீங்க, அவங்க வீரமிக்கவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறோம். இந்த செய்திகளை பார்த்துட்டு ஊடகத்திலேருந்து நமக்கு நிறைய ஊடகங்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த செய்தியை பற்றி முழுமையாக தெரியாமல் நம்மளே அழைச்சி கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பற்றி கூடுதல் தகவல் இருக்கா அப்படின்ட்டு. நாங்கள் இதை தேடிக்கிட்டு இருக்கோம். நாயக்கர்பட்டின்னு போட்டிருக்காங்க, ஆனால் அது நாயக்கன்பட்டிங்கிறது ஊர் இருக்குது, ஆனால் அந்த மக்கள்கிட்ட கேட்டால் தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நாயக்கர்பட்டிங்கிறது எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு? ஆமாம். அப்போ என்னென்னா, நம்ம அரிட்டாப்பட்டியிலேருந்து நம்ம இப்போ உங்களுக்கு தெரியும் 2018 நம்ம பகுதியில் இதே டங்ஸ்டனுக்காக ஆய்வுகள் நடத்தினாங்க. அப்போ வட இந்தியாவிலேருந்து அதிகாரிகள்லாம் ஒரு பாறைகளெல்லாம் வெட்டி ஆய்வு பண்ணாங்க. அப்போ நிறையா பண்ணும்போது நமக்கு இதை பற்றி தெரிஞ்சு என்னான்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஒழுங்கான பதில் சொல்லாதனால அவங்கள சண்டை போடும்போது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ ஆமாம், அந்த முல்லாமலை அந்த கம்பூர் பகுதிகளில் பாறையை வெட்டி பண்ணும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலருக்கோ ஊராட்சி மன்ற தலைவருக்கோ அந்த ஜுரிடிக்ஷனில் உள்ள காவல் நிலையத்துக்கோ தகவல் சொல்லாமல் அப்போ கூட காலத்தில் நீங்கள் நம்ம அரிட்டாவட்டர் வச்சிருந்தன கூட ஒரு தடவை வந்திருந்தாப்புல. ஆமாம். அப்போ போய் அதை அவங்கள ஸ்டாப் பண்ணும்போது அவரத்தையும் சொல்ல வந்தேன். அப்போ அந்த சண்டை போடும்போது அந்த டங்ஸ்டன் கனிமத்துக்கு ஆய்வுக்கு வந்ததுங்கிறது அப்போதான் எங்களுக்கே தெரியும், யாரோ அவங்க அந்த மாதிரி பாறைகளை சம்மந்தமே இல்லாமல் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது பத்திரிகை செய்தி ஆகுது, தொலைக்காட்சியெல்லாம் செய்தி ஆனோன்னா ரவிச்சந்திரன்ட்டு அரிட்டாப்பட்டியிலேருந்து அடுத்த நாள் வர்றாங்க.
வந்துட்டு நம்மளை சந்தித்து அவங்க வந்து சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு டங்ஸ்டன் ஒரு கனிமத்தை வெட்டி எடுக்கிறதுக்காக எங்கள் பகுதியில் தான் அதிகமான ஆய்வு நடந்துச்சு. இப்போ உங்கள் பகுதிக்கு இப்போ நம்ம அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரி கூட 2018-19 2 ஆழ்துளை கிணறு வந்து 50 அடி வேறுபாட்டில் போடப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா முதல் ஆழ்துளை கிணறு போடும்போது நமக்கு எந்தவித சந்தேகமும் வரல. அது ஏன்னா அந்த ஆழ்துளை கிணறை ஒரே நாள்லேயும் அவங்க போடல. கிட்டத்தட்ட ஒரு ஆழ்துளை கிணறை 7 நாள் 8 நாள் அந்த மாதிரி போட்டாங்க. நிறுத்தி போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்க. இது என்ன எப்படி போடுறாங்கன்னா ஏதோ ஒரு ஒன்றிய அரசு திட்டம், செயல் திட்டம். ஏன்னா அது வந்து பொதுப்பணித்துறையுடைய குடியிருப்பு வளாகம். அப்போ அது அரசு சம்பந்தமாக ஏதோ பண்ணுறாங்கன்னு நினச்சி நம்ம விடுறோம். 2வது ஆழ்துளை கிணறு 50 அடியில் திரும்ப போடும்போது அப்போ நிறுத்துறோம். இது ஒன்று போட்டுட்டு இது ஏன் பக்கத்திலே போடுறீங்க அப்படிங்கும்போது இல்லை அது தண்ணி வரல அப்படின்ற மாதிரி ஒரு சில குறை சொல்கிறாங்க. சொல்லும்போது அங்கே உள்ளூரில் இருக்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோட உறவினர் கூட வந்து இல்லை அது பக்கத்தில், ஏன்னா அந்த பொதுப்பணித்துறை இடத்துல வந்து பெண்கள் உயர்நிலை பள்ளி இருக்குது, மேல்நிலை பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்கு அப்போ வந்து தண்ணி இல்லாமல் ஒரு பிரச்சனை ஒன்று கிளம்பிச்சு. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அணுகும்போது அவர் இதுக்கான ஒரு ஏற்பாடை ஆட்சியர் மூலமாக செய்வதாக சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும். ஆனால் ஏன் அந்த ஆளுங்க இவ்வளவு தாமதமாக போடுறாங்கும் போது அது ஒன்றும் பெருசாக இருக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கட்டத்தில் தான் வந்து நம்ம கம்பூர், கருங்காலக்குள்ள, முல்லாமலையிலலாம் பாறையை வந்து ஆய்வு பண்ண இடம் நேரம் வேறு. அதே நேரத்தில் மேலூர் நகராட்சியில் மலம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, நகராட்சியில் உட்பட்ட அந்த மலம்பட்டி பாறையிலையும் இது போன்ற ஆழ்துளை கிணறு. அதே மாதிரி நயத்தாம்பட்டி, அதாவது மதுரையுடைய மாவட்டத்தினுடைய எல்லையாகவும் அங்கிட்டு வந்து சிவகங்கை மாவட்டத்தினுடைய எல்லை துவக்கமாகவும் இருக்கிற இடத்துல இது போன்ற ஆழ்துளை கிணறு போடும்பொழுது அங்கே வந்து நம்முடைய இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய வட்டார செயலாளர் மெய்யர் அன்னைக்கு வந்து இருந்தார், இன்றைக்கி மாவட்ட துணை செயலாளர் இருக்கார். அவர்கிட்ட நம்ம தொடர்பு கொள்ளும்போது இங்கே அது மாதிரி போட்டுட்ருக்காங்க தொடர்ன்னு சொல்லி அது பரவலாக வந்து எத்தனை அந்த மேலூர் பகுதியில் பூரா போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையாகி இது சம்மந்தமாக இந்திய பொதுவுடைமை கட்சி அன்றைய மாவட்ட செயலாளரும் இன்றைக்கி மாநில கட்டுப்பாட்டு குழு இந்திய பொதுவுடைமை கட்சிக்கு இருக்கிற தோழர் காளிதாஸ் தலைமையில் அவங்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமாக நடத்தி அவங்க 25-30 பேர் கைதானாங்க. இந்த வரலாறுலாம் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறதோட நம்ம அதை இதையும் பொருத்தி பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒரு மிக ஆபத்தான, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்துளை கிணறுல இரும்பு குழாய் அமைத்து அதை வந்து நல்லா வெல்ட் அடித்து அதை திறக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னமும் அது அடையாளமாக இருக்குது. இந்த மாதிரி அப்போவே பல்வேறு தகவல் வந்துச்சு, நீங்கள் சொன்ன தகவல்லாம் வந்துச்சு. அங்கங்கே போர் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வந்து எதுக்குன்னே தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டால் மக்களுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு போர் போட்டால் ஏதோ தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு அதுவும் ஒரு சந்தேகம். அரசு மக்களுக்கு நலத்திட்டம் செய்து நினைப்பாங்க. அப்போ வந்து ரவிச்சந்திரன் வந்து நமக்கு வந்து ஒரு அலாட் பண்ணிட்டு போனார். அப்போதே அந்த ரவிச்சந்திரனுக்கு நமக்கான தொடர்பு ஆரம்பிக்குது. அந்த நண்பரும் வந்து இப்போ நம்ம இடையே இல்லை, நம்ம விட்டு பிரிந்து விட்டார். இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை இவ்வளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடிஞ்சுன்னா அந்த அரிட்டாபட்டி மலைகள் வந்து பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டிருப்பது அந்த நம்ம இந்த போராட்டத்தில் இந்த அளவுக்கு முன்னேறி செல்வதற்கு ஒரு காரணமாக, ஒரு பிடியாக, ஒரு அடித்தளமாக இருந்துச்சு. அதுக்கு முழு முக்கிய காரணமாக இருந்த அரிட்டாபட்டி ரவிச்சந்திரன் இந்த நேரத்தில் நம்ம வந்து நினைவு கூறணும். அப்படிப்பட்ட ஒரு வீர இளைஞன், வீரமானவன் தொடர்ச்சியாக வேலை செஞ்சு இந்த மலையை பாதுகாக்கிறதுக்கான வேலையை செஞ்சு சூழல் செயல்பாட்டாளர், சமீபத்தில் இயற்கையின் காதலர். ஆமாம், இயற்கை பல்லுயிர் நேசன் அப்படின்னு பல்வேறு விஷயத்த சொல்லலாம். இப்போ இன்றைக்கி அந்த இளைஞன் செய்த வேலை இன்றைக்கி அரிட்டாபட்டிங்கிற ஒரு ஊரை வந்து பாதுகாத்திருக்கு. அந்த பாதுகாக்கப்பட்ட தளத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த போராட்டங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவர் செய்த செயல்கள் அரிட்டாபட்டி மட்டும் இல்லாமல் மதுரையுடைய மாவட்டத்தினுடைய இந்த பண்பாட்டு சூழலை பாதுகாக்க வேண்டிய சூழல் அவருடைய அடித்தளம், ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு. இன்னைக்கு அதை பிடிச்சிட்டு தான் மக்களை போராட்டங்களை நம்ம தொடங்கியிருக்கோம். ஸோ அங்கேருந்து வந்த இளைஞரில் ஒருத்தன் ரவிச்சந்திரனோட வந்தவன் நம்ம அந்த பதிவுகளை பார்த்துட்டு இந்த மாதிரி நாயக்கர்பட்டியிலங்கிற இடத்துல தொடங்க போகிறாங்க அப்படின்னு இந்த செய்தி குறிப்பை நம்ம குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துட்டு உடனே அங்கேருந்து கால் பண்ணுறாரு. அண்ணே, நாயக்கர்பட்டிங்கிறது அரிட்டாபட்டி மலைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குண்ணே அப்படிங்கிறான். அப்போத்தே நமக்கு இதுக்கு புலப்படுது, ஆஹா இங்கே ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு. என்னடா தம்பி சொல்கிற, அதை பற்றி ஒன்றுமே கேள்விப்பட்டது அண்ணன், அது ஊரே கிடையாதுண்ணே, ஒரு 8 வீடு தானே இருக்குது, அது களத்து வீடு. சொல்கிறது என்னென்னா அது ஊர் இல்லை, அதை வந்து என்ன ஒரு குளம், நாயக்கர் குளம்ங்கிற குளக்கரையில் வீடு இல்லாத வந்து அடித்தட்டு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இடம் இல்லாதவங்க அந்த குளக்கரையில் ஒரு 7 பேர் 8 பேர் குடியிருக்கிறாங்க. அது ஒரு களத்து வீடு மாதிரி, அது ஒரு ஊர் பேரே இல்லை. அது வல்லார்வட்டி பேராட்சிக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், வல்லார்வட்டி பேராட்சியில் அதுக்கு ஒரு சாலை வசதி கூட கிடையாது. இவ்வளோ மிகப்பெரிய ஒரு திட்டத்துக்கு அப்போத்தே நாங்கள் ஒரு ரொம்ப சந்தேகம், ஏற்கனவே பல ஆய்வுகளை பார்த்தே நம்ம கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த திட்டத்துக்கு பேர்
பேர் வச்சதை பார்த்து ரொம்ப அந்த சந்தேகமாயிடுச்சு. பன்னாட்டு முதலாளிகள் வந்து எவ்வளவு நுட்பமாக செயல்படுறாங்கிறது நமக்கு பெரிய அச்சத்தை தருது. மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு ஆயிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மறைக்கணும் திட்டங்களை. அப்போ எந்த பேப்பர்லையும் வர கிடையாது. இப்படி ஒரு திட்டத்தை வந்து தமிழ் பேப்பர்லையோ ஆங்கிலத்தில் ஒரே ஒரு பேப்பரில் தான் வந்திருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸில். வேற எந்த செய்தித்தாள்லையும் இந்த ஏல விடப்பட்ட தகவல் தெரியல. அப்போ அந்த தம்பி கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஒரு தமிழ் ஊடகங்கள் மீது நமக்கு ஒரு ஆற்றாமை ஒன்று இருக்குது. ஏன்னா அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய என்னென்னா, அவங்க வந்து அந்த ட்ரெண்டு அன்னைக்கு என்னவோ அதை நோக்கி அனைத்து ஊடகம் ஓடுறாங்க. உதாரணமாக மழை வந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அனைத்து தொலைக்காட்சி அனைத்து பத்திரிகையும் அந்த மழையை நோக்கி மட்டுமே அவங்க கவர் பண்ணுறாங்க. அது வந்து எல்லா செய்திகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் அனைத்து ஊடகங்களுக்கும் வைக்கிறோம். கண்டிப்பாக. அப்போ அந்த தம்பி கொடுத்த தகவல் அடிப்படையில் அப்போ உடனே நம்ம தோழர்கள் 2 பேரும் பக்கத்தில் இருந்தவங்களை அனுப்பி, அது இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கா, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேளுங்க அப்படின்ட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு தேடி அந்த ஊருக்கு போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா இவ்வளோ பெரிய திட்டம், பக்கத்தில் வெள்ளாளப்பட்டிங்கிற ஒரு பல ஆயிரம் மக்கள் வாழ்கிற ஊர் இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது வெள்ளாளப்பட்டி. நாயக்கபுரம் திட்டத்தில் எவ்வளவு இடம் தோழர் எடுக்கிறதாக அந்த அறிவிக்கையில் இருக்குது. 5000 ஏக்கர் இருக்கு. அதாவது 2015.15 இருக்கு. அதாவது 2015 ஹெக்டேர்னா இது ஏக்கருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 5000 ஏக்கர். அப்போ இது எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, கிட்டத்தட்ட நம்ம நரசிங்கம்பட்டியிலேருந்து அப்படியே தொடங்குது. நரசிங்கம்பட்டை தெற்கு தெரு பகுதியிலேருந்து அப்படியே தொடங்கி மலையை கடந்து மீனாட்சிபுரம் பக்கத்தில் வந்து அப்படியே நேரம் வடக்க வந்து செட்டியார்பட்டி, இந்த கூலானிப்பட்டி, செட்டியார்பட்டிக்கு பக்கத்தில் கிடாரிப்பட்டியை கிராஸ் பண்ணி புலிப்பட்டியை ஒட்டி வந்துடுது. புலிப்பட்டி வந்து கிடாரிப்பட்டி சொன்னால் அங்கே சமணப்படுகையெல்லாம் இருக்கு கிடாரிப்பட்டியில் நீங்கள் சொல்கிற பகுதியில். ஆமாம், இந்த செம்மணி இங்கே மட்டும் கிடையாது, மாங்குளத்தில் இருக்குது, மீனாட்சிபுரத்தில் இருக்குது, அரிட்டாப்பட்டியில் இருக்குது, கிடாரிப்பட்டியில் இருக்குது. இது முழுக்க வந்து இப்போ இவங்க எடுக்கப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தகவல் தான். சமணப்படுகை இருக்குது, அதே மாதிரி அரிட்டாப்பட்டி பள்ளித்தலை இருக்குது, நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, குடைவரைகள் கோயில் இருக்குது. இந்த இதில் சில தகவல்களை பார்த்தோம்னா தோல, இப்போ வெறுமனே ஒரு சில முதலாளிகள் பிழைக்கிறதுக்காக ஒரு 5000 ஏக்கரை தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேரடியாக இந்த திட்டத்துக்குள்ளே ஒரு 16 ஊர்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா வல்லாளவட்டு பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா வல்லாளப்பட்டி, அரியப்பன்பட்டி, செட்டியார்பட்டி, கூலானிப்பட்டி, சண்முகநாதபுரம், சிங்காரத்தோப்பு, நாயக்கர்பட்டி, சிலிப்பியான்பட்டிங்கிற ஊர்களாக வருது. அதே மாதிரி அரிட்டாப்பட்டி ஊராட்சியில் அரிட்டாப்பட்டி, இளம் நாயகி அம்மன்புரம், பட்டி, பசும்பொன் நகர். அதே மாதிரி மீனாட்சிபுரம் ஊராட்சியில் 2 ஊர் வருது, காந்திபுரம், மீனாட்சிபுரம், காந்தி நகர், மீனாட்சிபுரம். அதே மாதிரி எட்டிமங்கலம் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா வீரபுத்திரன்பட்டி, மஞ்சம்பாறை, முத்துவேல்பட்டி இதெல்லாம் வருது. சென்னகரம்பட்டி ஊராட்சியில் கூட ஒரு சில இடங்கள் வருது. முத்துவேல்பட்டிங்கிற ஊர் கவட்டையன்பட்டி பக்கத்தில் இருக்க அந்த ஊர் அதில் வருது. இதை தவிர நம்ம சொன்ன மாதிரி தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது, மாங்குள கல்வெட்டுகள் இருக்குது, சமணர் படுக்கை இருக்குது, அங்கே சமணர் பள்ளி இருக்குது. அதே மாதிரி மகாவீரர் சிற்பம் இருக்குது, வட்டெழுத்து கல்வெட்டுகளாக இருக்குது, குடைவரை சிவன் கோயில் இருக்குது, பிற்கால பாண்டியர் கோயில் இருக்குது. அதே மாதிரி பெருங்கற்கால சின்னங்கள் இருக்குது. நம்ம அரிட்டாப்பட்டி காமன்குள கண்மாயில் 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்திட்டைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குன்னங்குடிப்பட்டி, நம்ம இங்கனக்குள்ளே கம்பாளிப்பட்டி பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த ஊர் பக்கத்தில் எல்லாம் இருக்கிற அந்த பெருங்கற்கால அந்த மூவன் சுவல்பட்டிகள்லாம் அந்த பக்கத்தில் இதே மாதிரி இந்த மாதிரி 3500 பழமையான ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால சின்னங்கள் மாதிரி அங்கேயும் இருக்குது. அதே மாதிரி தொன்மையான கண்மாய் ஒன்று இருக்குது. கலிஞ்சமலை அடிவாரத்தில் ஆனைகொண்டான் கண்மாய் அமைந்துள்ளது. இதில் 700 ஆண்டுகள் பழமை அதுக்கு முன்னாடியே வெட்டியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஒரு தர்கா இருக்குது, பழமையான தர்கா. கலிஞ்சமலைன்னா வடக்கு முனையில் 200 ஆண்டுகள் பழமையான ரெட்டைக்கல் அவுளியா தர்கா அமைந்துள்ளது. இதை தவிர எண்ணற்ற கோயில்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கோயில்கள் இந்த எல்லையில் வருது. மீனாட்சிபுரம் புலியடி ஐயனார் கோயில், சன்னாசி ஐயனார் கோயில், கூலானிப்பட்டி கன்னிமார் கோயில், கட்டுக்குடுமி ஐயனார் கோயில், செட்டியார்பட்டி வளநாட்டு கருப்பு கோயில், வல்லாளவட்டி வெள்ளிமலையாண்டி கோயில், செங்குத்து ஐயனார் கோயில், கந்தனழகி அம்மன் கோயில், கயக்கிரிவார் கோயில், சண்டிவீரன் கோயில், பூலாமலை கருப்பு சின்னையன் கோயில், சண்முகநாதபுரம் வேலாயுதம் கோயில், செல்லியம்மன் கோயில், கரும்பாலம்மன், எட்டிமங்கலம் செந்தலை ஐயனார் கோயில், அரிட்டாப்பட்டி இளம் நாயகி அம்மன் கோயில், சின்னடக்கி அம்மன் கோயில், பத்ரகாளி அம்மன் கோயில், வளநாடு கருப்பசாமி கோயில், கலிஞ்சமலை சாமி, மலட்டு அழகியம்மன், சின்னையன், குடிமிக்கரை ஐயனார், காமிக்கரை ஐயனார், பாண்டிச்சாமி, மந்தத்து ஐயனார், கருத்தங்கரை ஐயனார் கோயில் உள்ளிட்ட
இந்த ஏக்கருக்குள்ள இப்போ கிட்டத்தட்ட எண்ணற்ற கோயில்கள் இருக்குது. அது மாதிரி பெருமாள் மலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இருக்குது. அரிட்டாபுரி, மீனாட்சிபுரம், பள்ளியூர் மரபுத்தலை சொல்கிற அந்த பகுதிகளுக்குள்ள பள்ளிவாசல், தொழுகை பள்ளிவாசல், இஸ்லாமியர் வழிபாடு நடத்தக்கூடிய தொழுகை பள்ளிவாசல்களே 4-5 பள்ளிவாசல் இருக்கு. கல்லம்பட்டியில் ஒன்று இருக்குது, கிடாரிப்பட்டி ஒன்று இருக்குது, வெள்ளாளப்பட்டியில் ஒன்று இருக்குது, புலிப்பட்டியில் ஒன்று இருக்குது. அப்போ இந்த வழிபாட்டு தலங்கள்லாம் இந்த சுரங்கத்தினால இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க தோழர்? இதெல்லாம் என்ன ஆகும்? இப்போ இந்த இதில் உங்களுக்கு தெரியும், ஒரு கல்குவாரி நடத்தினாலே அது ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் நடத்துவாங்க. அது நடத்தும் போதே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருமயம் போகிற பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. என்ன அது காட்டுவா பள்ளிவாசலா, அங்கனக்குள்ள ஒரு கிலோமீட்டரில் ஒரு இது நடத்துனாங்க, ஒரு கல்குவாரி. அந்த கல்குவாரியில் வச்ச வெடினால பக்கத்தில் இருக்கிற தேவாலயம் செஞ்சுச்சு. சரிங்களா? ஆமாம். அதே மாதிரி இந்த அவுளியா பள்ளிவாசலுக்கும் பாதிப்பு இருக்குன்னு அந்த கல்குவாரியை மக்கள் போராடி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்த இதெல்லாம் ஒரு சுரங்கம் அமைக்க போகிறாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய கல்குவாரியில் பயன்படுத்துகிற வெடியெல்லாம் வெடிக்க மாட்டாங்க. இது பெரிய அதோட பல மடங்கு சக்தி வாய்ந்த வெடிகளை வச்சு தகர்த்தாத்தே இந்த பாறைகளெல்லாம் தகர்க்க முடியும். அப்போ இந்த பள்ளிவாசல்களுக்கும் பாதிக்கப்படும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இல்லை நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, பாதிப்புங்கிறத நான் சுருக்கி பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்குவாரியில் வெடி வைக்கிறதுனால வழிபாட்டு தலங்களையோ குடியிருப்புகள்லையோ வெடிப்புகள், விரிசல்கள் ஏற்படலாம். அது ஒரு பாதிப்பு. நீங்கள் திரும்ப அவங்க அந்த குவாரியை கைவிட்டதுக்கப்புறம் கூட அந்த பகுதி தரமாக இருந்துச்சுன்னா மீண்டும் அதில் கட்டுமானம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் சுரங்க பகுதிங்கிறது அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 5000 ஏக்கருங்கும் போது இந்த மக்களை வெளியேற்றி விட்டு அந்த குடியிருப்புகள், வழிபாட்டு தலங்கள், மலைகள், அங்கே உள்ள ஏரிகள், குளங்கள், அந்த முல்லை பெரியாறு வாய்க்கால் எல்லாத்தையுமே அவங்க அழிச்சு அதை தோண்டி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சுரங்கம்னு பார்க்கும்போது நமக்கு நம்ம கண் முன்னாடி அழிக்கப்படக்கூடிய விஷயம் அது. நீங்கள் அது பாதிப்புங்கிறது வேற, சுத்தமாக அழிச்சிட்டு மக்கள் அகதிகளாக்கி வெளியேற்றுறதுங்கிறது வேற. இப்போ 2 விஷயம் சொல்லலாம். இப்போ இந்த 5000 ஏக்கரில் உள்ளுக்குள்ள இருக்கிறது கண்டிப்பாக அதை வெளியேற்றப்பட்டாத்தே அங்கே சுரங்கம் பண்ண முடியும். ஏன்னா மக்களையும் வெளியேற்றணும், விவசாய நிலங்கள்லாம் கையகப்படுத்தணும், இந்த கோவில்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையுமே மக்கள் விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். இன்னொன்று பாதிப்புன்னு வரும்போது பக்கத்தில் இருக்குல்ல, இந்த பரப்பளவுக்கு ஒட்டி இருக்குது. இப்போ மாங்குளம் இருக்குது, மீனாட்சிபுரம் இருக்குது, அங்கிட்டு சொக்கர்பட்டின்னு இருக்குது. இது மாதிரி நிறைய ஊர்கள் சுற்றி இருக்குது. புலிப்பட்டி வருது, இங்கிட்டு எட்டிமங்கலம் வருது, கல்லம்பட்டி வருது, தெற்கு தெரு வருது, நரசிங்கம்பட்டி வருது, வெள்ளரிப்பட்டியெல்லாம் வருது. அப்போ இங்கெல்லாம் காலி பண்ண சொல்ல மாட்டாங்க, ஆனால் நேரடியாக பாதிப்பு வரும். இந்த 5000 ஏக்கருக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு வரும். அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு திட்டத்தை போட்டு அவங்கள வெளியேற்றுறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. ஏன்னா நெய்வேலியில் இந்த திட்டம் இதோட இந்த 5000 ஏக்கரோட முடிப்பாங்களா, இல்லை அடுத்து இன்னும் தொடருவாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மினரல்ஸ் இயர் புக்குன்னு இருக்குது. இப்போ அங்கேருந்து தான் நம்ம எந்தெந்த ஊர்னு தகவல் எடுத்திருக்கோம். அதே மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான், அதே மத்திய சுரங்கத்துறையில் அந்த புக்கை போட்டு லிஸ்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கான். என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 2019 59வது எடிஷன் போட்டு அந்த இதில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ரிவ்யூ போட்டிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன கனிமங்கள் இருக்குன்னு, எந்தெந்த ஊரில் இருக்குன்ட்டு அந்த ஒவ்வொரு யூனிட்டாக போட்டு அதில் எவ்வளோ அளவு கிடைக்குங்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கான். இப்போ அதிலிருந்துதே ஒரு இடத்த எடுத்து இப்போ இலை விட்டுருக்கான். இந்த அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி இருக்கிற சொல்கிறத பார்த்தா தமிழ்நாடை வேட்டைக்காடாக நிச்சயமா இந்த ஓநாய்கள்லாம் வேட்டையாட தயாராகி விட்டார்களோ என்று அச்சப்பட தோணுது. அதாவது இது முன்னாடியெல்லாம் போர்கள் நேரடியாக சண்டை போட்டுட்டு சாவாங்க. இப்போ இது தமிழ் நிலப்பரப்பில் அரசியல் கட்சிகள்லாம் நிறையா பேசுகிறாங்க. ஆனால் இப்போ இந்த இயற்புக்கெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் மீது மறைமுகமாக தொடுக்கப்பட்ட போராட்டத்தை நம்ம பார்க்கணும். மக்களுடைய வாழ்வில் பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன கனிமம் கிடைக்குதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்தை பூரா சுரண்டுறதுக்கு தயாராகிவிட்டார்கள். தமிழ்நாடை வேட்டை ஓநாய்களின் வேட்டைக்காடாக மாற்றுவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்று அச்சப்பட அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. டெல்டா பகுதியில் இப்போ எவ்வளோ மக்கள் போராடி இப்போ அங்கே அதை பாதுகாக்க வேண்டிய ஹைட்ரோ கார்பன், மீத்தன், எண்ணெய் கிணறுகள் இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்த கோரிக்கையே மத்திய அரசு வரலைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த கோரிக்கை மனுவே வரலங்கிறாங்க. அப்போ இது நிறைய ரகசியங்கள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இப்போ நம்ம நிறையா பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நீர்நிலைகள் வேறு இருக்குது. இப்போ நம்ம வெறுமனே மேலோட்டமாக அந்த அரிட்டாப்பட்டி பல்லுயிர் தலத்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் எட்டிமங்கலம் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா வாழப்பன் கண்மாய், சூரக்குடி, முடிச்சான் சூரக்குடி, குண்டான்குளம், தட்டான்குளம், வல்லாளப்பட்டி பேரூராட்சியில் மருதங்குடி கண்மாய், சிறுவாலை கண்மாய், புதுக்கண்மாய், பிரம்மன்குடி கண்மாய், சின்ன பிரம்மங்குடி கண்மாய், செல்லியம்மன் ஊரணி, கரும்பால் அம்மான் ஓடை ஏந்தல், குண்டன்குளம், சிறுவாலை கண்மாய், பீக்கன்குளம், சின்ன பீக்கன்குளம், மாரணி கண்மாய், தெற்கு கண்மாய், நல்லி கண்மாய்,
நந்திரக்குடி கண்மாய், புலிக்கம்மாய் இப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஊராட்சி, அதாவது அரிட்டாப்பட்டி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 நீர்நிலைகள் வரும். அதே மாதிரி நீர்நிலைகளோடு அழிஞ்சு போச்சுன்னா இந்த ஊர் மட்டும் இல்லாமல் அடுத்த ஊர்லையும் வேளாண்மை பாதிக்கப்படுமே. ஆமாம், இப்போ பெரியார் கால்வா, பாசன கால்வா அதில் ஓடுது, முல்லை பெரியார் பாசன கால்வா. அப்போ அந்த கால்வாயோட நிலையை வந்து அதை ஸ்டாப் பண்ணப்பட்டா சிவகங்கை மாவட்டம் அங்கே போகிற தண்ணியை ஸ்டாப் பண்ணப்படும். அப்போ வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கிழவன் சேதுபதியிலிருந்து இந்த இந்தியாவுக்கே தொடர்புள்ளாத, இந்திய ஒன்றிய தொடர்புள்ளாத பெண்ணுக்கு தன்னுடைய சொத்து பத்துக்கெல்லாம் விற்று கட்டி கொடுத்த அந்த முல்லை பெரியாரனுடைய கான்செப்டே இதனால் அழிஞ்சு போயிடுன்ற மாதிரில சொல்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா அவன் வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் தான் எடுத்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிற பல தடைவுகள் வந்ததுனால யாரையும் நம்பாமல் தன்னுடைய சொத்துக்களை நிதி திரட்டி தன்னுடைய சொத்துக்களை வைத்து இந்த 4 மாவட்ட மக்கள் நல்லா இருக்குன்னு செஞ்சாங்க. அப்போதைக்கு அது 4 மாவட்டம் இல்லை, 2 மாவட்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளை ஆள்ற நம்ம அரசுகள்னு சொல்லப்படுற இந்த அரசுகள் வந்து இன்றைக்கி போகிற போக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது படலாது ரெண்டாவது, ஆனால் ஏழை விட்டுட்டாங்க. அப்போ செயல்படுத்துறதுக்கான முதல் ஸ்டெப் வந்துட்டாங்க. அதாவது ஆய்வு பண்ணது முதல் இது, ரெண்டாவது ஏழை விட்டுருக்காங்க. அப்போ ரெண்டாவது படி வந்துட்டாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு அவ்வளோ எளிதாக அறிவிக்காது. அறிவித்த திட்டத்தை இது வரைக்கும் தெரிஞ்சு பின்வாங்கினதா சரித்திரல. நீங்கள் இதை சொல்கிறீங்க. நேற்றைய தினம் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் இது சம்மந்தமாக விவாதம் நடக்குது. அதாவது எது சம்மந்தமாக நடத்துகிறாங்கன்னா, இந்த டங்ஸ்டனையும் இன்னொரு பிரச்சனையும் ஒட்டி நடத்துகிறாங்க. அதில் பாரதிய ஜனதாவினுடைய மத்திய பொறுப்பாளராக, அதாவது அவங்களுடைய தேசிய கமிட்டியினுடைய முக்கிய பிரமுகராக இருக்கார், தமிழ்நாட்டை சேர்ந்த ஆசீர்வாதம் ஆச்சாரிங்கிறவர். அவர் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் நேற்று கலந்து கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக முதல்வர் கடிதம் எழுதுறது தான் அவருக்கு வேலை, அவர் என்னத்தை வேணாலும் கடிதம் எழுதட்டும், நாங்கள் தோன்றதை நிறுத்த மாட்டோம், பார்த்தீங்களா, நாங்கள் தோண்டியே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து எதை சொல்கிறாருன்னா, இந்த விஸ்வகர்மா திட்டத்தை இதே சேர்த்து சொல்கிறாங்க. விஸ்வகர்மா திட்டத்தில் தமிழக அரசு ஏதோ வந்து அதில் வந்து ஜாதிய படிநிலை இருக்க மாதிரி இருக்குது, அதில் ஏதோ திருத்த சொல்லியிருக்கும் பொழுது அதுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு. இது எங்களுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ, இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி முடிந்தால் தடுத்து பாருங்கள், அது போன்ற அரிட்டாப்பட்டி டங்ஷனை நாங்கள் தோண்டியாகவும் முடிந்தால் தடுத்து பாருங்கன்னு சொல்லி நேற்று லைவ்ல ஆசீர்வாத ஆச்சாரி சொல்கிறார். அப்போ மக்கள் எல்லாமே என்னென்னா விழிப்புணர்வாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயங்கள் நிறைய, இதுக்குள்ள நிறைய மலைகள்லாம் இருக்குது, நிறைய கண்மாய்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அரசுகள் வந்து அவ்வளோ இப்போ இன்றைக்கி வந்து மாநில அரசில் வந்து இதில் ஒரு சில விஷயங்கள் அறிக்கைகளாக விடுறாங்க. இப்போ என்ன அமைச்சர்லாம் பேசுகிற பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருக்குது. நேற்று வந்து மதுரை மேலூரில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, தொழிற்சாலைன்னு சொல்கிறாரு. ஒரு சுரங்கம் அமைச்சு 5000 ஏக்கரில் அமைக்கிறத வந்து ஒரு தமிழ்நாட்டோடைய முக்கியமான துறைக்கு அமைச்சராக இருக்கிறவர் வந்து ஒரு தொழிற்சாலையை நான் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கே வந்தா தடுத்து நிறுத்திங்கிறாரு. மைன்ஸுக்கும் ஃபேக்டரிக்கும் வேறுபாடு வித்தியாசமா தெரியாம ஒரு அமைச்சரை வந்து எப்படி ஆய்வை தடுத்து நிறுத்துவேன் அப்படிங்கிற ஆய்வெல்லாம் முடிச்சு ஏழை விட்டா இனிமேல் ஆய்வுக்கு வர போறேன். ஆமா, அவர் பாஷையில வந்து எதை ஆய்வுன்னு நினைக்கிறான் தெரியல. ஆய்வு பண்ணிட்டு தானே இங்கே டங்ஷன் இருக்கு. அவர் மூர்த்தி புரிதல் இல்லாமல் இருக்கிறாரா இல்லை இந்த மக்கள் புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்னு அவர் நினைச்சுக்கிறாரா? இல்லை, மக்கள் தான் புரிதல், அவர் வந்து புரிதல் இல்லை அற்றவர்களாக இருக்கிறனால தானே இப்படியெல்லாம் பேச முடியுது. இல்லாட்டி எப்படி நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து விமர்சனம் பண்ண விரும்பல. எது எப்படியா இருந்தாலும் இந்த மக்கள் பாதுகாக்கப்படணும். நீங்க எல்லாம் அமைச்சரா இருக்கீங்க, இங்க எம்எல்ஏ இருக்காரு, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நாங்க சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அதை வந்து உருப்படியா அதை பண்ணுங்க. நீங்க அறிக்கையெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. உருப்படியா உடனே சட்டமன்றத்தை கூட்டி இப்போ 4-5 நாள்ல சட்டமன்றம் கூடுதா சொல்றாங்க. முதல் தீர்மானமா நீங்க இதைத்தான் கொண்டு வரணும். கொண்டு வந்து உடனடியாக கெஜெட்ல நிற்கணும். இது நிட்டா இதை வச்சாலும் எங்களுக்கு வந்து நிம்மதியா தூங்குறதுக்கு வழி இல்லை. ஆனா உங்க சார்பில் நம்பிக்கை வரணும். குறைந்தபட்சம் மாநில அரசாவது மக்களோட இருக்குன்றத ஒரு நம்பிக்கையோட நாங்க தொடர்ச்சியா போராடுவோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து மக்கள் போராட்டத்தை வந்து அனுமதிக்கணும். ஏன்னா போராட்டம் வந்து உங்களை எதிர்த்து போராட்டம் கிடையாது. மத்திய அரசு தான் ஏலத்தை அறிவிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, ஒப்புதல் அளிக்க மாட்டோம்னு சொன்னீங்க, விண்ணப்பிக்கலன்னு சொல்கிறீங்க. பல்வேறு உங்களுடைய அறிக்கைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துது. அவர் நாங்கள் தெரியாதுன்றாரு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கனிம சுரங்கத்துக்கு அனுமதி கேட்டதே தமிழக அரசு தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்திரிகை செய்தி ஆதாரமாக காட்டுறாரு அவர். ஆமாம், 2000 அந்த பத்திரிகை செய்தி நம்மளும் பார்த்தோம். இப்போ வரல, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. ஆனால் வந்து ஒரு பெயர் வெளியிடாத ஒரு அதிகாரி வந்து இந்த அறிக்கை மதுரை மாவட்டத்தில் இந்த டங்ஷன்
சுரங்கத்தை பற்றியெல்லாம் ஏற்கனவே பேசி அவங்களே விண்ணப்பிச்சு அனுமதி வாங்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அரசியல் அவங்க இன்னைக்கு நிலைமைக்கு வந்து மாவட்ட அமைச்சர் மூர்த்தி வந்து நேரடியாக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நிறைவேறாத வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. தமிழக முதல்வர் வந்து ஒன்றிய அமைச்சருக்கும் ஒன்றிய பிரதமருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார், இந்த திட்டத்தை உடனே நிறுத்தணும் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதங்களை நம்ம நம்புவோம், அவங்க மக்களோடு இருக்கிறாங்க, மாநில அரசு மக்களோடு இருக்குங்கிறதையும் நம்ம நம்புவோம். ஆமாம், அதனால் மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இன்றைக்கி அமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு, ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா அவருடைய பேச்சில் ஒரு உறுதி தெரியுது. நேற்று மேலூரில் பேசினதும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்ன, ஆனால் அந்த பேச்சு வந்து பேச்சோடு நிற்காமல் அது வந்து எழுத்தாக மாறணும், அது வந்து அரசு வெளியீடாக மாறணும். அப்போத்தே வந்து மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி ஒரு பேச்சு செயல் பேச்சை வாயிலே வடை சுடுற கதையாக ஆயிடக்கூடாது. இது ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயம், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் எல்லா பிரச்சனையும் மாதிரி இல்லாமல் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு கொள்கை முடிவு எடுத்தீங்களோ, அதே மாதிரி நியூட்ரினோ திட்டத்துக்கு எப்படி ஒரு கொள்கை முடிவு எடுத்தீங்களோ, அதே மாதிரி ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு எப்படி தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீங்களோ, அது மாதிரி டங்ஸ்டன் பிரச்சனையும் இன்றைக்கி ஒரு திட்டம் கிடையாது, இன்னொரு திட்டத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதாவது அந்த புலிப்பட்டியிலிருந்து தொடங்கி சோமகிரி மலை என்ற அழைக்கப்படுகிற மக்களால் ஒரு பெரிய வழிபாட்டு தலமாக விளங்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த முருவிமலை கருப்பு கோயில் உள்ளிட்ட பல மேலவளவு பகுதி, வஞ்சிநகரம் பகுதி, அப்படியே கம்பூர் பகுதி, இதெல்லாம் உள்ளடக்கி கருங்காலக்குடி பகுதியெல்லாம் உள்ளடக்கி. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம உட்காந்துருக்க அலுவலகமே இந்த சுரங்கத்தில் போயிருன்றீங்க. நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் வந்து எந்த இது போட்டிருக்காங்கல்ல, இங்கே வந்து சோதனை பண்ணியிருக்கேன். ஏன் ஊரில் பண்ணியிருக்காங்க முல்லாமலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முல்லாமலையை வந்து அனைத்து சமூக மக்களும் அதில் வழிபாடு நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து கருங்காலக்குடியில் திருவிழா நடத்துவதற்கு முன்பு அந்த மலையில் வந்து கந்திரி, இஸ்லாமியர்கள் சார்பில் கந்திரி கொடுத்து தான் திருவிழா துவங்குவாங்க. அதே மாதிரி அதே மலைக்கு பின்புறம் உள்ள அந்த இரண்டாவது திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த ராயர்வட்டி, அந்த வீரசூடாமணிப்பட்டிங்கிற ஊருக்காரவங்க அவங்க ஊர் திருவிழாவுக்கு கருங்காலக்குடி ஜமாத்தில் வந்து சொல்லி இங்கேருந்து நான் ஜமாத் நிர்வாகியை கூட்டிகிட்டு போய் அவங்க இஸ்லாமிய முறைப்படி ஒரு ஆடை அறுத்து பலியிட்டு இவர்களுக்கு உணவு வைத்து சமைத்து விருந்து வைத்து விட்டு தான் அவர்கள் திருவிழா கொண்டாடுவது வழக்கமாக வைத்திருக்கிறாங்க இந்த பகுதியில். அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த முல்லாமலையும் இந்த சுரங்கத்தில் போக போகுதுங்கிறது பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆமாம், அந்த திட்டத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மக்கள் வந்து எழுச்சியாக போராடுறதுனால நிச்சயமாக இதை வந்து தடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து ஒரு விஷயத்தில் என்னென்னா, நம்ம ஒரு பெரிய தேடுதலுக்கு பின்னாடி பல்வேறு விவரங்களோட துணை கொண்டு இந்த விஷயத்தை பற்றி புரிஞ்சு கொண்டு அந்த அச்சரேகை, தீக்கிரேகை இதெல்லாம் பார்த்துட்டு தெளிவான ஒரு அறிக்கைகளை ரெடி பண்ணி நம்ம போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட, உங்களுக்கு தெரியும் கடந்த 17ஆம் தேதி நீங்களாம் வந்திருந்தீங்க, எல்லோரும் சேர்ந்து அதை வந்து ஒரு முக்கியமான பணியாக நான் பார்க்குறேன். எல்லா இயக்கங்களும் சுற்றுச்சூழல் போராளி முகிலன் உட்பட பல்வேறு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் கொடுத்தோம். அப்போவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் தடுக்கிறங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து மக்களோடைய எழுச்சி மட்டும்தான் காரணம். அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, நரசிங்கப்பட்டி, தெற்கு தெரு, இந்த மாதிரி பல்வேறு கிராம மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இதை வந்து ஒரு பெரிய அந்த கருங்காலக்குடியில் கூட அந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்காக கடையில் போராட்டம் நடத்தி அது முழுசாக மக்கள் ஆதரவு தெரிஞ்சிருந்தாங்க. அந்த சுற்றுவட்டார மக்கள் எல்லாம் எழுச்சியாக தான் இருக்கிறாங்க. ஆமாம், எல்லா மக்களுக்கும் இப்போ மேலூர் பகுதியில் இல்லை எல்லா மக்களுக்குமே இப்போ இதுதான் பேச்சு பொருளாக மாதிரி இருக்குது. மக்கள் வந்து அவங்களுடைய பேட்டியெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்குது. மக்கள் எல்லாம் பல்வேறு பிரிவினைகள் இருந்தால் கூட அதெல்லாம் கடந்துட்டு, கட்சியெல்லாம் கடந்துட்டு, ஊரை கடந்துட்டு, இன்றைக்கி ஜாதியெல்லாம் கடந்து மக்கள் மனிதர்களாக இந்த பகுதி மண்ணுக்குரிய மன்னர்களாக நின்று களத்தை பாதுகாக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டத்துக்கு நம்ம நிச்சயமாக துணையாக நிற்போம். அந்த மாவட்ட ஆட்சியரை போய் நம்ம சந்திக்கும் பொழுது அப்போ கூட அந்த அம்மா ஆட்சியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆய்வு வந்ததாக எங்களுக்கு வந்து ஒரு புரளி கிடச்சிச்சுன்னாங்க. அப்போ தான் நம்ம இடைமுறை சொன்னால், புரளி இல்லை மேடம், நேரடியாக நாங்களே தடுத்தோம். பாறையில் கம்பூரில் நடக்கும்போது, முல்லாமலையில் நடக்கும்போது, இந்த போர் இங்கே ஆழ்வுள்ள ஏற்ற மாதிரி நடக்கும்போது நாங்கள் தடுத்து நாங்கள் நேரடியாக சொன்னோம். அது அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியலை. கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியலைங்கிறது அந்த ஆட்சியருக்கு தெரியலைங்கிறதா தான் பொருள். அப்போ அவங்க தானே இந்த மாவட்டத்தோட ஆட்சியர். அப்போ அவங்களுக்கு கீழே உள்ள கிராம நிர்வாக அலுவலர், அப்போ அவங்க தெரிஞ்சதான் அலுவலர் தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் மாவட்ட நிர்வாகத்தை ஒன்றிய அரசு மதிக்கலை. அடுத்து அந்த ஊராட்சி அரசாங்கம், மூன்றாவது அரசாங்கம்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கும் அது சம்பவம் தெரியலை. அப்போ ஒன்றிய அரசு என்ன செய்யுது, ஒரு மாவட்ட நிர்வாகத்தை மதிக்கலை. மாவட்ட நிர்வாகங்கிறது மாநில அரசு, உள்ளாட்சி தலைவருங்கிறது உள்ளாட்சி அரசு. அந்த ரெண்டு அரசையும் மதிக்கலை.
மூன்றாவதாக அவங்களே புகார் பண்ணி காவல்துறை வர்றாங்க. காவல்துறை இவங்க தங்களுடைய அடையாள அட்டையை காட்டலை, காவல்துறைக்கும் தெரியலை இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு. அப்போ யாருக்குமே தெரியாமல் மிக கமுக்கமாக இவர்கள் இந்த ஆய்வு நடத்தினாங்கன்றதையும் நம்ம அந்த ஆட்சியர்கிட்ட எடுத்து சொல்லியிருந்தோம். இப்போ முதல்வர் வந்து ஒன்றிய அரசுக்கு எழுதின கடிதத்தில் கூட தொலைக்காட்சியில் வரக்கூடிய அந்த புகைப்படங்களில் நம்ம அந்த முதல் நாள் கொடுத்த மனுவுடைய புகைப்படத்தை இணைச்சு தான் முதலோட இணைத்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதில் கவனிக்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஊடகங்களில் நம்ம மனு கொடுத்த செய்திகள்லாம் அதை எடுத்து தான் நிறைய பகிர்றாங்க. அதனால் ஒரு முக்கியமான பணிகளை வந்து பல்வேறு சமூக நல இயக்கங்கள் சேர்ந்து இன்னைக்கு இதுதான் இயக்கங்களுடைய வேலை. என்னன்னா மக்களுக்கு வந்து தகவல்களை கொண்டு போகிறது, அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்தாலே அவங்க மற்ற விஷயங்களை பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அது சம்பந்தமாக நம்ம அப்படியே மனு கொடுத்ததோடு நிற்காம கிராம ஊராட்சிகளுக்காக போய் நிறைய ஊராட்சிகளை வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் தமிழ்நாடு முழுவதும், மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஒரு 25 ஊராட்சி வேலை செஞ்சு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 3 தீர்மானங்கள் போட்டிருக்கோம். மத்திய அரசு ஏலத்தை உடனே ரத்து செய்யணும், மாநில அரசு வந்து இதை வந்து சிறப்பு சட்டம் ஏற்றி ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் இந்த திட்டத்துக்கு எதிராக. அதே மாதிரி நம்ம முக்கியமாக என்னென்னா தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கணும் மதுரை மாவட்டத்தை. ஏன்னா என்னென்ன தேவை பண்ணுறீங்க, இன்றைக்கி தமிழ் இந்த உலகத்திலே மிக தொன்மையான பகுதிங்கிறது மதுரை பகுதியாக இருக்குது. அதுக்கு பலவேறு சான்றுகள் இருக்குது. தமிழ் மதுரைன்னு ஒன்று எனக்கு இன்னொன்று நினைவு வருது. 6000 ஆண்டுகளாக உயிரோடு இந்த பூமி பந்தில் ஒரு நகரம் இருக்குன்னா அது மதுரை மட்டும்தான். இன்னமும் உயிரோடு இயங்கிட்டு இருக்கு. எந்த ஒரு நகரமும் இவ்வளவு காலமாக இயங்கலை. நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நகரமாக இருக்கக்கூடிய சென்னையின் வயது கூட 470 சொச்சம்தான். ஆனால் மதுரையின் வயது 6000 கடந்திருக்கோம். நம்ம 6000 ஆண்டு வயதுடையவர், இந்த உலகத்துக்கே மூத்தவர்கள் நம்ம. நீங்கள் உலகத்தில் இருக்க வேறு எந்த நகரமும் இத்தனை ஆண்டுகளாக உயிர் போட மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியான இடத்துல இல்லை. அந்த வரலாறுகளோடு இருக்கிறோம் நம்ம. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மாங்குளம் கல்வெட்டாகட்டும், மலையாகட்டும், சமண படுகைகளாகட்டும், இந்த சமண படுகைகள்லாம் கிமு 3ஆம் நூற்றாண்டு கிமு 1ஆம் நூற்றாண்டில் வந்தது. இன்னொன்று மதுரைக்கு ஒன்று மிகப்பெரிய பேர் என்ன அப்படின்னா, இந்த தமிழின் தலைநகரமே மதுரை தான். நீங்கள் தமிழுக்கு 3 சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், சங்கம் வந்து தமிழ் வைத்து வளர்த்தது மதுரை தான். நீங்கள் 3 வேந்தர்கள், மூவேந்தர்கள்னு சொல்லப்பட்டாலும் கூட, சேர சோழ பாண்டியன் சொல்லப்பட்டாலும் கூட, இந்த பாண்டியன் ஆட்சி நடத்திய மதுரையில் தான் தமிழுக்கான 3 சங்கமும் அமைக்கப்பட்டதுங்கிற சிறப்பை கொண்டது. அதனால் மதுரையை வந்து பண்பாட்டு தலமாக தமிழக அரசு உடனே பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும். இந்த செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்த, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுப்பதற்கு ஆதாரமாக விளங்கிய மாங்குளம் கல்வெட்டு போன்றவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம கீழடியை தோன்றான்னா கீழடியை தோண்ட மாட்டேறான், அரட்டாவட்டியை தோண்டாடானா அரட்டாவட்டியை தோண்ட விடுறான். இதில் என்னத்தை சொல்கிறது நமக்கு தெரியல. ஆனால் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்கு. அரசுகள் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் பார்க்காம உடனே இந்த ஏலத்தை ரத்து பண்ணணும். இல்லாட்டி இந்த பகுதியில் தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்கள் வந்து வரலாற்றிலே காண முடியாத அளவுக்கு இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5-6 போராட்டம் நடந்துருச்சு. அது சும்மா ஒரு அடையாள போராட்டமாக வச்சாங்க. மக்கள் தொடர் போராட்டமாக வந்து எடுக்கிறதுக்கு அது வந்து உங்களுடைய முடிவை பொறுத்ததே அது இருக்கும்ட்டு மக்கள் வந்து முடிவு பண்ணி கவனப்படுத்திங்க. நேற்றைய தினம் அமைச்சர் வாக்குறுதி கொடுத்ததை கூட மக்களில் சிலர் ஏற்கலைங்கிற செய்தியும் அந்த களத்தில் நம்ம பார்த்தோம். அந்த களங்களில் இருந்த பெண்கள் மத்தியில் அவ்வளவு எழுச்சி, பெண்கள் கையில் போன போராட்டம் தோற்றதாக சரித்திரம் இல்லை. என்ன உதாரணத்துக்கு வந்து எத்தனையோ மதுக்கடைகள் அடைப்பாக இருக்கட்டும், கடைசியாக நம்ம கொட்டாம்பட்டி பகுதிகளில் இந்த சலவைக்கல் குவாரியை தடுத்து நிறுத்துறதுக்கான போராட்டம் பெண்களால் தான் அது முடிஞ்சிச்சு. பெண்கள் திரண்டதுனால தான் அது முடிஞ்சிச்சு. அதனால் இங்கும் இந்த அரிட்டாவட்டியை, இந்த மதுரையவே பாதுகாப்பதற்கு நீங்கள் அரிட்டாவட்டின்னு கூட சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா மதுரை ஒட்டுமொத்த தமிழ்நாடு, இந்த மதுரை இந்த கனிமச் சுரங்கம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் மதுரை, சிவகங்கை 2 மாவட்டங்களும் மண்ணுக்குள்ளே போயிடும். அப்போ எதிர்காலத்தில் வந்து நம்மளை பற்றி வரலாறுல தான் படிக்க முடியும். இந்த இனம் இல்லாமல் போய்விடும் என்ற அச்சமும் எங்கள்கிட்ட இருக்குது, இந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது. இதை பாதுகாக்கணும்னா தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. 3வது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊராட்சியில் நிறைவேற்றிய தீர்மானம் அந்த ஊராட்சியின் சட்டமாக கருதப்படுது. அரசியல் சாசனம் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அரிட்டாப்பட்டியில் வந்து அமைச்சர் மூர்த்தி முன்னிலையிலையும் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பெரிய புலான் என்ற செல்வம் முன்னிலையிலையும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அப்போ அந்த ஊராட்சி கிராம சபை தீர்மானத்துக்கு நீங்கள் மதிப்பளிக்கும் விதமாக மேலூரை சுற்றி உள்ள 20-25 ஊராட்சிகளை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் மதுரையை பண்பாட்டு தலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் நம்ம இது மூலம் கோரிக்கை வைக்கிறோம். வேறு எதுவும் கோரிக்கை இருந்தால் சொல்லுங்கள் தோழர் அரசுக்கு. அவ்வளோதான். இப்போ அதே அரசாங்கம் வந்து தோழர் அழகாக சொன்னது மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணிட்டீங்க, ஏலம் விட்டுட்டீங்க. ஏலம்ங்கிற ரத்துங்கிற ஒரு செய்தி வர்ற வரைக்கும் இந்த பகுதி மக்கள் வந்து
ஒரு அச்சத்திலையும் குழப்பத்திலேருந்தே இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்து வந்து ஒரு ஸ்டெப்பை நீங்கள் உள்ளே வைக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் மறைச்சு மக்களை ஏமாற்றி ஆய்வுகள் பண்ண மாதிரி இன்னி வந்து உள்ளே வந்து நீங்கள் இறங்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சிடலான்னு நினைக்காதீங்க. மக்கள் வந்து ஒரு போர்க்கோளம் பூண்டிருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எழுச்சியாக பேசுகிறாங்க, அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க. இராணுவமாக வந்தாலும் நான் எதிர்கொள்வேன், முப்படையே வந்தாலும் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் வந்து அவங்களுடைய கிராமத்து பாணியில் பேசுகிறாங்க. இது வந்து பெண்கள்கிட்ட போயிடுச்சு போராட்டம். தயவு செஞ்சு மத்திய அரசு வந்து ஏலத்தை ரத்து செய்யணும். மாநில அரசு இதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அனைத்து முயற்சிகளையும் செஞ்சு எவ்வளோ விரைவாக நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணி முடிக்கணுமோ அவ்வளோ விஷயம் அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லது. இந்த பகுதி மக்களும் நிம்மதி அடைவார்கள். மண் இருந்தால் தான் மக்கள் வாழ முடியும், மக்கள் வாழ்ந்தால் தான் அரசியல் கட்சிகள் ஆள முடியும். எனவே மக்களையும் மண்ணையும் இழந்துட்டு அரசியல் கட்சி யார் ஆள போறீங்கன்னு தெரியலை. அதனால் அரசியல் கட்சிகள் நீங்கள் ஆள்வதற்காகவது நாங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறோம். நன்றி. நன்றி.